நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு ராஜ்யத்தை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் வசனம் 11. 1 Thessalonians chapter 2 verse 11. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. இந்த வசனத்தின் மூலமா பவுலடியார் நாம ஒவ்வொருவருமே ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோங்கிறத தெளிவுபட சொல்லியிருக்கிறாரு. அந்தபடி தேவன் நம்மை தன்னுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரராக எண்ணி நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. இந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட நாம எவ்வளவு பாக்கியசாலிகளா இருக்கிறோங்கிறத நாம உணர்ந்திருக்கிறோமா? இந்த உலகத்துல தேவனை அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதற்கு மத்தியில நமக்கு தேவனை பற்றின வெளிச்சம் கிடைச்சிருக்கு. அதை அறிந்து கொள்கிற மன கண்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. தேவனுடைய மகத்துவமான வேதமானது நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. இந்த வேதமானது இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பு துவங்கி இந்நாள் வரைக்கும் நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் போதித்து வருகிறது. அதுவும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. அவர் தாமே நம்மை ராஜ்யத்திற்கு ஏதுவாக நடத்துவதற்கு எல்லா வகையிலும் நமக்கு துணை செய்யறாரு. இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட மேன்மையை நாம உணர்ந்து கொள்கிறோமா? நமக்கு கையளிக்கப்பட்ட வேதமானது நாம இன்னென்ன பிரகாரமா நடந்து கொள்ளணுங்கிறத தெளிவாக நமக்கு விவரிக்குது. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நாம என்னென்ன பிரகாரமா நடக்கணும், தேவனுக்கு பிரியமா இருக்கணும் என்பது குறித்தெல்லாம் தெளிவாக நமக்கு விவரிக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் கற்றுக்கொண்டு நாம் அதன்படி நடக்கிறோமா? அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் சபை துவக்கப்பட்ட காலத்திலிருந்து நமக்கு கொடுத்த வார்த்தைகள் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு போதிக்கப்பட்டு வருகிறது. இந்த வார்த்தையின் மகா மேன்மைகளை நாம உணர்ந்து கொண்டோம்னா ராஜ்யத்திற்கு ஏதுவாக நாம நடக்கணுங்கிறத ஆவலாக கொண்டிருப்போம். அப்படியான ஆவல் நமக்குள்ளார எதனால காணப்படுறதில்ல? நாம இந்த உலகத்தின் காரியங்கள்ல அதிகமா மூழ்கி போயிட்டோம். அதிலிருந்து நம்மை விடுவிக்க தேவன் நமக்கு வாய்ப்புகளையும் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வாய்ப்பை நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டாமா? நாம தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில முன்னுரிமை கொடுக்கணும். அவரோடு அதிகமா ஐக்கியப்படும் போது நாம ராஜ்யத்தின் பாதையில சரியாக நடத்தப்படுவோம். அப்படியாக தேவன் இந்த நாள் வரைக்கும் அவருடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு, நாம எல்லாரும் மனம் திரும்பி அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கணுங்கிறதையும் நமக்கு உணர்த்து வைக்கிறார் இல்லையா? இதையெல்லாம் கேட்டுட்டோம் நாம சாதாரணமா இருந்துடக்கூடாது. நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருக்கணும்னு 2 பேதுரு 1 அதிகாரம் 10 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்தபடியா நாம செய்தா நாம ஒரு காலம் இடறுவதில்லைன்னு அந்த வசனத்துடைய முடிவுல சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக நாம எதிலையும் இடறி போகாம தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரர்களாக நடந்து கொள்ளணும். அதற்காகவே நாம அழைக்கப்பட்டிருக்கோம். அதற்காகவே பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நாமும் உணர்ந்து கொண்டு நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேகரை உணர்த்து வைக்கிறவர்களாக இருக்கணும். அந்தபடியா தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம எல்லாரும் ஆயத்தப்படுவதற்காகவே இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகளின் மகா மேன்மையை அறிந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரர்களாக நாம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நேராக நடந்து கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய ராஜ்யத்திற்கு நேரான அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாங்க உறுதியாய் பற்றி கொண்டு ஜாக்கிரதையாய் மண்டையில சேரணும் தகப்பனே. ஆம் ராஜா, அதற்காகவே தேவரீர் எங்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. உம்முடைய வேதத்தை கையெழுத்திருக்கிறீங்க. இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட ஜனங்களாகிய நாங்க இந்த காரியத்தின் மகா மேன்மையை உணராம இருக்கக்கூடாது தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய அழைப்புக்கு பாத்திரர்களாய் உம்முடைய ராஜ்யத்திற்கு நேராய் நடத்தப்படணும் தகப்பனே. அப்படியாக சமீபமா இருக்கிற ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட உமதண்டையில சேர தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.